வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, கமெண்ட்ஸ். இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப கமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு எதுக்கு எழுதணுன்றத நான் சொல்லிர்றேன். கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு டீமா ஒர்க் பண்றப்ப, நம்ம நெறைய டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் கோட் எழுதுறோம்னா, அது வந்து நமக்கு புரியிற மாரி மட்டும் இருக்கக்கூடாது. இது வந்து அடுத்தவன் இப்ப அந்த டெவலப்பர் வந்து அந்த கோட்ல கை வைக்கிறான் அப்டின்னா, அதுல ஒரு பக் வருது, யாரோ அத ஃபிக்ஸ் பண்றாங்க, இல்ல நீங்களே நாளைக்கு அந்த கம்பெனில வேற யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னா, அந்த கமெண்ட்ஸ் அந்த கோட ஃபுல்லும் படிக்கிறதுக்கு பதிலா, அந்த கமெண்ட்ஸ் வந்து படிச்சா, ஓகே இந்த ஃபங்ஷன் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து கமெண்ட்ஸ் எழுதுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து HTML எப்படி கமெண்ட் எழுதுறதுன்றது ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சின்டாக்ஸை ஃபர்ஸ்ட் நான் இங்கே எழுதி காட்டுறேன். அப்புறமா வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ வந்து கமெண்ட்ஸ் இப்படி போட்டு இதுதான் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் கமெண்ட்ஸ்க்கு HTML-ல. அதே மாதிரி உங்கள் டெக்ஸ்ட் என்ன வேணுமோ இங்கே கொடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி கொடுத்து அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இவ்வளோ தான் வந்து HTML-ல வந்து கமெண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், இந்த லைன் ஆஃப் கோடு வந்து ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. நான் இப்போ Ctrl+S கொடுத்து சேவ் கொடுக்குறேன். நம்ம இப்போ ப்ரௌசரில் போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து எழுதியிருக்கோம், H1லேருந்து H6 வரைக்கும் எழுதியிருக்கோம். இப்போ இந்த டேக்ஸ்க்கு வந்து நான் இங்கே வந்து கொடுக்குறேன், these lines are used for teaching heading tags. ஓகேவா? இப்போ இதை யாராவது வந்து இந்த லைன் ஆஃப் செட் ஆஃப் லைன்ஸ் பார்த்தாங்கன்னா, ஓகே இந்த 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 H1லேருந்து H6 வந்து இவங்க டீச்சிங் பர்பஸ்க்காக எடுத்திருக்காங்கன்றது புரியும். இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு இன்னொன்று சொல்லித்தரேன். இப்போ வந்து இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். இப்போ இதே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே ஆர் யூஸ்டு ஃபார்லேருந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் H2 வரைக்கும் அந்த கமெண்ட்டை மூடிடுறேன். H3லேருந்து எனக்கு வேணும். இப்போ Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நம்ம என்ன ஆகுன்றதை ப்ரௌசரில் போய் பார்ப்போம். H1ம் H2வும் வந்து கமெண்ட் ஆகிடும். ஏன்னா நான் இங்கே கமெண்ட்ஸில் அங்கே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ரிஃப்ரெஷ் பண்ணணும். ரிஃப்ரெஷ் பண்ணால் தான் வந்து இந்த லேட்டஸ்ட் கோடு வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா, H1ம் H2வும் போயிடுச்சு. அது ஏன் அப்படின்னா, இங்கேருந்து நான் கமெண்ட்டை ஓப்பன் பண்ணி இங்கே நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சப்போஸ் நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த க்ளோஸ் பண்ணாமல் விட்டுடுறேன். இதை நான் தூக்கிடுறேன். இப்போ நான் இதை தூக்கிட்டு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரௌசரில் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஒன்றுமே வரல பார்த்தீங்களா? ஏன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா, எல்லாமே வந்து கமெண்ட் ஆகிடும். அப்படி கொடுக்கக்கூடாது. கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருவோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து இப்போ சும்மா ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துட்டு டெஸ்டிங் திஸ் அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃப் டேக்கை க்ளோஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் இங்கேயும் வந்து அதை கேபிட்டல் பியாக மாற்றிக்கிறேன். டெஸ்டிங் திஸ்ன்னு சொல்லி ஃபஸ்ட் இது ப்ரௌசரில் ரெண்டர் ஆகுதுன்னு போய் பார்த்துருவோம். எஸ், ரெண்டர் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துக்குள்ளேயே ஒரு கமெண்ட் கொடுக்க போகிறோம். இங்கே போயிட்டு இங்கே நான் என்ன சொல்கிறேன், டெஸ்டிங் கமெண்ட் அப்படின்னு நான் சும்மா போடுறேன். ஆனால் இது ஆக்சுவலாக அப்படி எழுதக்கூடாது. நான் சும்மா டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். இதுக்குள்ளேயே இந்த இதை கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா, இந்த டெஸ்டிங் திஸ் இது மட்டும்தான் ரெண்டர் ஆகும். இதுக்குள்ளே உள்ள லைன் வந்து ரெண்டரே ஆகாது. நான் இங்கே டெஸ்டிங் கமெண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன்னா, இதுதான் கமெண்ட்ஸோட அட்வான்டேஜ். உங்களுக்கு நீங்கள் இங்கே பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன்னா இன்னொரு வாட்டி வேணால் ரெஃப்ரெஷ். இங்கே பார்த்தீங்களா, ஒன்றுமே வரல. ஸோ இதுதான் வந்து கமெண்ட்ஸோட ஒரு அட்வான்டேஜஸ். என்ன எழுதியிருக்கோம் இது வந்து மற்ற டெவலப்பர்ஸ்க்கும் புரியணும். நம்மளே நாளைக்கு ஏதாவது ஒரு பக்கு ஃபிக்ஸ் பண்ண வரோம், ஏதோ வரோன்னா அது நமக்கே ஃபஸ்ட்டு புரியணும். அந்த மாதிரி உள்ளதுக்கு தான் வந்து கமெண்ட்ஸ் யூஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுதுகிற ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே கமெண்ட் கண்டிப்பாக எழுதுங்க. நம்ம போக போக நம்ம வர அந்த ரியாக்ட் சீரீஸ்லாம் நம்ம வந்து கமெண்ட்ஸ் எழுதி எப்படி ப்ராப்பராக எப்படி வந்து கோட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். இவ்வளோ தான் கமெண்ட்ஸ்க்கான வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.